ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று துவக்கத்திலிருந்து தொடர்ந்து பல இடையூறுகள், அதாவது கண்டிஷன் தொடர்ச்சி இல்லாமல் பல நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருந்தது. அதுவே கொஞ்சம் வருத்தமா இருந்தது. இது எப்படி போகும் என்றே தெரியவில்லை. அது துவக்கத்திலிருந்து அந்த ஒரு கண்டினியூட்டி இல்லாததால அது கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கு. அது டெக்னிக்கல் ப்ராப்ளமானு தெரியல. அது கொஞ்சம் மனசை கொஞ்சம் பண்ணிவிட்டது. சார், இந்த காஞ்சிபுரம் அத்திவரதர் இந்த தலைப்புக்குள் செல்வதற்கு முன்பு சில அடிப்படையான தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. அதை புரிந்து கொள்ளாமல் அத்திவரதரை பற்றி பேசுவது பயனுள்ளதாக இருக்காது என்று. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் அல்லது அருளாள பெருமாள் கோவில். இக்கோவில் 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான 3வது கோவில் என்று அழைக்கப்படுகிறது. திவ்ய தேசன வைணவ கோவில். இந்த 108 வைணவ கோவில்கள் தமிழகத்தில் 81 கோவில்கள் அமைந்துள்ளது. பகவான் புத்தர் பிறந்த நேபாள நாட்டில் ஒரு வைணவ கோவில் உள்ளது. வட இந்தியாவில் 8 வைணவ கோவில்கள் உள்ளது. தென்னிந்தியாவில் தமிழகத்தை தவிர மற்ற பிற தென்னிந்தியாவில் 18 வைணவ கோவில்கள் உள்ளது. புத்தர் சிலைகளை 3 வகையாக வகைப்படுத்தலாம். அமர்ந்த நிலை, சிட்டிங் போஸ்டர், நின்ற நிலை, ஸ்டாண்டிங் போஸ்டர், கிடந்த நிலை, பரிநிர்வாண போஸ்டர் என 3 வகையாக புத்தர் சிலைகளை பிரிக்கலாம். புத்தரின் சிலைகளை எவ்வாறு 3 வகையாக பிரிக்கிறோமோ அதே போன்றுதான் பெருமாள் விஷ்ணு சிலைகளும் உருவாக்கப்பட்டுள்ளது. அமர்ந்த நிலை, நின்ற நிலை, கிடந்த நிலை என்ற 3 வகையிலும் பெருமாள் சிலைகள், விஷ்ணு சிலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த 108 வைணவ கோவில்கள், இந்த திவ்ய தேசங்களை பார்த்தோம்னா, நின்ற நிலையில் உள்ள பெருமாள் சிலைகள் 60 சிலைகள் உள்ளது. கிடந்த நிலையில் உள்ள பெருமாள் விஷ்ணு சிலைகள் 27 சிலைகள் உள்ளது. அமர்ந்த நிலையில் உள்ள சிலைகள் 21 சிலைகள், மொத்தம் 108 வைணவ சிலைகள் உள்ளது. இந்த பெருமாள் சிலைகள் பகவான் புத்தரை போன்று 3 நிலைகளில் மட்டுமல்ல, 3 முத்திரைகளுடன் உள்ளது. முத்திரைகள் என்றால் என்ன அப்படின்னா, சிற்பங்களை பார்த்தோம்னா அந்த சிற்பத்தினுடைய கை, இந்த 2 கரங்களும் எவ்வாறு அமைந்துள்ளது என்பதுதான் முத்திரை என்று அழைக்கப்படுகிறது. பெருமாள் சிலைகள் 3 முத்திரைகளுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒன்று அபய முத்திரை, தமிழில் அதற்கு காக்கும் கை என்று பெயர். புத்தர் சிலையை பார்த்தீங்கன்னா இந்த வலது ஷோல்டர் பக்கத்துல இந்த கை இருக்கும், இப்படி இருக்கும். வலது ஷோல்டர் பக்கத்துல கை இப்படி இருக்கும். இது காக்கும் கை என்ற பெயர். காக்கும் கைனா பயத்தை போக்குகிறது, அச்சத்தை போக்குகிற முத்திரை என்ற பெயர். பெரும்பாலும் பகவான் புத்தர் இந்த முத்திரையை பயன்படுத்தி இருக்கிறார். இது காக்கும் கை என்ற பெயர். இன்னொரு முத்திரை வரத முத்திரை. வரத முத்திரை என்றால் வழங்கும் கை. இப்படி பகவான் புத்தருடைய ஷோல்டருக்கு, ரைட் ஹேண்ட் ஷோல்டருக்கு முன்னாடி இப்படி இருந்த கை அப்படி தலைகீழாக இடுப்பு கீழே இப்படி வரும். இது வழங்கும் கை என்ற பெயர். 3வது முத்திரை காத்த வளம் என்ற ஒரு முத்திரை. இந்த காக்கும் கை, வழங்கும் கை, இந்த 2 முத்திரைகளும் பகவான் புத்தருடைய முத்திரைகள்.
காத்தவளம் என்ற முத்திரை வைதிக முத்திரை. இது லெப்ட் ஹேண்ட் முத்திரம். இது இடுப்பு கீழே அப்படி வரும். லெப்ட் ஹேண்ட் முத்திரம். பெருமாள் சிலையில் உள்ள இந்த வழங்கும் கை என்பது வைதிக ஆகம வடிவங்களுடன் எந்த தொடர்பும் அல்லாதது. இந்த வழங்கும் கை என்பது திருமாலுடைய உருவங்களை பார்த்தோம்னா துவக்கத்துல 2 கைகளுடன் தான் உருவாக்கப்பட்டது. அந்த 2 கைகளும் முத்திரைகள் இல்லாமல் இருந்தது. முத்திரைகள் இல்லாமல் ஆயுதங்களுடன் இருந்தது. எப்பொழுது பெருமாள் விஷ்ணு சிலைகள் 4 கைகளுடன் உருவாக்கப்பட்டதோ அப்பொழுதுதான் இந்த 3 முத்திரைகளும் கொடுக்கப்பட்டது. 3 முத்திரைகள்ல காக்கும் கை, வழங்கும் கை, காத்தவளம் கை என்ற 3 முத்திரைகளும் திருமாலுக்கு 4 கரங்கள் கொடுக்கப்பட்ட பிறகுதான் இந்த 3 முத்திரைகளும் கொடுக்கப்பட்டது. புத்தரின் உருவத்திற்கு புத்தருக்கு 2 கைகள் மட்டுமே உண்டு. புத்தர் சிலைகளை பார்த்தீங்கன்னா 2 கைகள் மட்டுமே இருக்கு. ஆனால் போதி சத்துவருக்கு 2 கைகள், 4 கைகள், 8 கைகள் என பல கைகள் உள்ளது. ஏன் புத்தருக்கு 2 கைகள், போதி சத்துவர்களுக்கு பல கைகள் உருவாக்கப்பட்டது? ஏன் இந்த வேறுபாடு என்றால் புத்தரிடமிருந்து போதி சத்துவரை வேறுபடுத்தி காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டதுதான் பல கைகள். பகவான் புத்தர் எந்த ஆயுதமின்றி இருப்பர். அதே போல போதி சத்துவரும் ஆயுதமின்றி இருப்பர். பகவான் புத்தர் தாமரையில் அமர்ந்து அல்லது தாமரையில் நின்றோ அல்லது தாமரை மலரில் பரிநிர்வாண கோலத்தில் படுத்தோ இருப்பார். தாமரையில் தான் பகவான் புத்தர் இருப்பார். போதி சத்துவரை பார்க்கும் பொழுது தாமரையை தங்கள் கரங்களில் தாங்கி இருப்பார். ஏன் பகவான் புத்தர் மட்டும் தாமரையில் இருக்கிறார்? போதி சத்துவர்கள் தாமரையை தங்கள் கைகளில் தாங்கி இருக்கின்றனர். ஏன் இந்த வேறுபாடு? அப்படி அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. பகவான் புத்தர் மகா பரிநிப்பானத்தை எய்தியவர். முதலில் நிப்பானம், அதற்கு பிறகு மகா பரிநிப்பானம். மகா பரிநிப்பானத்தை எய்தியவர் பகவான் புத்தர். போதி சத்துவர்கள் நிப்பானத்தையே அடையவில்லை. ஏன் நிப்பானத்தை அடையவில்லைன்னா பகவான் புத்தர் சொல்லிய அந்த வழியிலே சென்றவர் நிப்பானத்தை அடைவதற்கு முன்பு மக்களுக்காகவே நிப்பானத்தை தள்ளி போட்டவர்கள் போதி சத்துவர்கள். பகவான் சொல்லிய அதே வழியில் வந்தவர்கள் மக்களுக்காகவே தங்களுடைய நிப்பானத்தை தள்ளி போட்டார்கள். நிப்பானத்தை எழுதினால்தான் பரிநிப்பானத்தை அடைய முடியும். எனவே போதி சத்துவர்கள் வேண்டுமென்றே மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், பணி செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்தால் நிப்பானத்தை தள்ளி போட்டார். போதி சத்துவ இறப்புதான். பகவான் புத்தருடைய இறப்பு மகா பரிநிப்பானம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தாமரை பார்த்தோம்னா தாமரை பௌத்த அடையாளம். தாமரை சுத்தா என்று ஒரு சுத்தாவும் பௌத்தத்தில் இருக்கிறது. தாமரையில் பகவான் புத்தர் அமர்ந்து நின்று கிடந்து இருப்பார். ஏன் அப்படின்னா தண்ணீரில் வளர்கிற தாமரை தண்ணீரால் தாமரையை மாசுபடுத்திவிட முடியாது. பிற பொருள்களாலும் தாமரையை மாசுபடுத்திவிட முடியாது. மாசற்றது தாமரை மலர். பகவான் புத்தரின் உள்ள சமநிலையை,
உள்ள சமநிலையை மாசுபடுத்திவிட முடியாது என்பதால் தாமரையை பௌத்த அடையாளமாக, புத்தரின் அடையாளமாக கொண்டு வரப்பட்டது. தாமரை மலர் யாரும் உட்கார முடியாது. ஏன் கொண்டு வரப்பட்டது என்றால், சிற்ப முறைப்படி பகவான் புத்தர் மாசற்றவர் என்பதை குறிப்பிடுவதற்காக தாமரை மலரில் நின்று அமர்ந்து பரிநிர்வாண கோலத்தில் படுத்திருப்பது போது காமிக்கப்பட்டுள்ளது. தாமரை பௌத்த அடையாளம். இந்த பௌத்த அடையாளத்தை வைதிகர்கள் களவாடி இருக்கின்றனர். யானை, காளை, சிங்கம், குதிரை, போதி மர வணக்கம், காமாட்சி அம்மன் விளக்கு, சிலை ஊர்வலம் என பல இன்னும் சொல்லிக் கொண்டே போகலாம். இந்த அடையாளங்கள் பௌத்த அடையாளங்கள். இந்த பௌத்த அடையாளங்களை வைதிகர்கள் வைதிக அடையாளமாக மாற்றிவிட்டார்கள். வைதிக அடையாளமாக ஏற்றுக்கொண்டனர். பல பௌத்த விகாரங்களை வைதிக கோவிலாக மாற்றப்பட்டுள்ளது. திருப்பதி பாலாஜி கோவில், பூரி ஜெகநாதர் கோவில் என பல கோவில்கள் உள்ளது. பௌத்த விகாரங்களை வைதிக கோவில்களாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த 4 கைகள், 6 கைகள், 8 கைகள் இருக்கு இல்லையா, இதே போன்று வைதிகத்திலும் உள்ளது. ஆனா வைதிகத்திற்கு இந்த பௌத்த சொல்லப்பட்ட கருத்திற்கு முரண்பான கருத்து உள்ளது. எப்படி என்றால், சிவனுக்கு 4 கைகள், திருமாலுக்கு 4 கைகள் இருக்கு. ஏன் பல கைகள் கொடுக்கப்பட்டது என்றால், 4 கைகள் 8 கைகள் ஏன் இவ்வாறு பல கைகள் வைதிக கடவுளுக்கு கொடுக்கப்பட்டது என்றால், எப்பொழுது சிவனுக்கு முதன்மை கொடுக்கும் போது, எப்பொழுது பெருமாளுக்கு முதன்மை கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு 4 அல்லது 8 பல கைகள் கொடுக்கப்படுகிறது. எப்பொழுது முதன்மை கொடுக்க முடியும்? கணவன் மனைவி 2 பேரும், திருமால் அவருடைய மனைவியுடன் இருக்கும்போது, சிவன் அவருடைய மனைவியுடன் இருக்கும்போது, அங்கு மனைவியை விட கணவன் சிறந்தவன் என்பதை காண்பிப்பதற்காக, என்பதை குறிப்பிடுவதற்காக சிவன் விஷ்ணுவுக்கு பல கைகள் கொடுக்கப்படுகிறது. அவருடைய மனைவி சிறு தெய்வங்களுக்கு 2 கைகள் மட்டுமே கொடுக்கப்படுகிறது. அப்படி என்றால் சிவனுடைய மனைவி, துணைவி, பெருமாளுடைய மனைவி, துணைவி இவர்களுக்கு பல கைகள் இல்லையா? அவர்களுக்கும் பல கைகள் உள்ளது. எப்பொழுது கணவனுடன் இருக்கும் பொழுது அவர்களுக்கு 2 கைகள் மட்டுமே உள்ளது. கணவனுடன் இல்லாமல் தனித்தே இருக்கும் பொழுது அவர்களுக்கு முதன்மை அளிக்கப்படுகிறது. எப்பொழுது சிறு தெய்வங்கள் தனித்து கணவனுடன் இல்லாமல் தனித்திருக்கிறதோ அப்பொழுது அவர்களுக்கு முதன்மை அளிக்கப்படுகிறது. அப்பொழுது அவர்களுக்கு 4 கைகள், 8 கைகள் என பல கைகள் கொடுக்கப்படுகின்றன. பெருமாள் அல்லது விஷ்ணு இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பல அணிகலன்களை, நகைகளை அணிந்திருப்பார். பகவான் புத்தரை பார்த்தால் பகவான் புத்தர் பற்று அற்றவர். எனவே அவர் அணிகலன்கள் ஏதும் இல்லாமல் இருப்பார். ஆனா போதிசத்துவர் சிலைகளை பார்த்தீங்கன்னா பல அணிகலன்கள், காதணி, மூக்கணி என கழுத்து, கை, கரங்கள், உடல் முழுக்க பல அணிகலன்களுடன் இருப்பவர் போதிசத்துவர். போதிசத்துவரும் பலர் போதிசத்துவர்கள் இருக்கின்றனர். தமிழகத்துல அகத்தியருக்கு தமிழை கற்றுக் கொடுத்தவர், பொதிகை மலையில் சிறப்பாக வாழ்ந்தவர். பகவான் புத்தரை போன்று உலகம் முழுவதும் போற்றி வணங்கப்படக்கூடியவர், இன்னும் வணங்கிக் கொண்டிருக்கின்றவர் அவலோகித்தர். அவலோகித்தர் சிலையையும் பெருமாள் சிலையும் பார்த்தால் வேறுபாடு காண்பது அறிவு. அவலோகித்தரின் சிலையை போன்றுதான் பெருமாள் சிலைகள் இருக்கின்றன. ஏன்னா அவலோகித்தர் கையில் உள்ள தாமரை செண்டை
பிடுங்கி எறிந்துவிட்டு அவருடைய கையில் ஆயுதங்களை கொடுத்தால் அவலோகித்தர் பெருமாள் ஆகிவிடுவார். பெருமாள் கையில் உள்ள ஆயுதங்களை பிடுங்கி எறிந்துவிட்டு அவருடைய கரங்களில் தாமரை செண்டை கொடுத்தால் பெருமாள் அவலோகித்தர் ஆகிடுவார். எனவே அவலோகித்தர் சிற்பத்தில் இருந்துதான் பெருமாள் சிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. புத்தரின் சிலைகள் கூட தீர்த்தங்கர் சிலையை பார்த்தீங்கன்னா புத்தர் சிலைக்கும் தீர்த்தங்கர் சிலைக்கும் வேறுபாடு காண்பது அறிவு. சில வேறுபாடுகள் தான் சிலையில் இருக்கிறது. பகவான் புத்தரின் சிலையை பார்த்துதான் இங்க ஜெயின சிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அவலோகித்தர் சிலையை பார்த்தான் பெருமாள் சிலைகள் உருவாக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலை பார்த்தீங்கன்னா அங்கு 360 கல்வெட்டுகள் உள்ளது. கல்வெட்டு பற்றிய நூல் மிக எளிதாக கிடைக்கிறது. நான் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றிருக்கிறேன். அங்க பல கல்வெட்டுகளை பார்த்திருக்கிறேன். இந்த கல்வெட்டுகள் என்ன சொல்லுகிறது, என்ன தகவலை அளிக்கிறது என்பதை அறிந்து கொள்ள காமாட்சி அம்மன் கல்வெட்டை பற்றி தேடி தேடி அயர்ந்து போய்விட்டேன். காமாட்சி அம்மன் கல்வெட்டு, காமாட்சி அம்மன் கோவில் கல்வெட்டு குறிப்புகள் தொகுப்புகள் இருக்கிறதா என்றே தெரியவில்லை. உலகில் உள்ள எந்த பிக்குவும் எந்த சங்கமும் பகவான் புத்தரை விஷ்ணுவின் அவதாரம் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. மாமல்லபுரத்தில் உள்ள ஆதி வராகா குகையில் உள்ள விஷ்ணுவினுடைய அவதாரங்களை பற்றி குறிப்பிடும் போது பகவான் புத்தரை குறிப்பிடப்படுகிறது. 2ஆம் நந்திவர்ம பல்லவன் அவன் காலத்தில் கட்டப்பட்ட காஞ்சிபுரம் வைகுந்த பெருமாள் கோவில், அந்த கோவில் சுவரில் புத்தர் புத்தரின் அவதாரம் போன்று நின்ற நிலையில் செதுக்கப்பட்டிருக்கிறது என்று இருக்கிறார் தொல்லியல் துறை இயக்குனர் டாக்டர் டி தயாளன். சேலம் மாவட்டத்துல தியாகனூர் என்ற கிராமத்துல 2 புத்தர் சிலைகள் உள்ளது. ஒரு புத்தர் சிலை தியாகனூர் பேருந்து நிலையம் அருகில் உள்ளது. இன்னொரு புத்தர் சிலை திறந்த வெளியில் அமைந்திருந்தது. திறந்த வெளியில் இருந்த புத்தர் சிலை பீகார் கட்டப்பட்டு விட்டது. தியாகனூர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள புத்தர் சிலை தென்னிந்தியாவிலேயே அமர்ந்த நிலையில் உள்ள புத்தர் சிலைகளில் மிகப்பெரிய சிலை தியாகனூர் புத்தர் சிலை. இந்த தியாகனூர் புத்தர் சிலை அமைந்துள்ள கோவில் மேலே பார்த்தீங்கன்னா கண்ணன், நரசிம்மன், கிருஷ்ணன் போன்ற உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளது. ஏன் இந்த உருவங்களால் செதுக்கப்பட்டுள்ளது என்றால் விஷ்ணுவினுடைய அவதாரம் தான் புத்தர் என்ற மிக தவறான கருத்தினால் அவ்வாறு பதியப்பட்டுள்ளது. 15ஆம் தேதி அக்டோபர் மாதம் 1956ஆம் ஆண்டு டாக்டர் அம்பேத்கர் புத்த நெறியை தழுவும் போது 22 உறுதிமொழிகளை எடுத்துக்கொண்டார். அந்த உறுதிமொழிகளை பார்க்கும் பொழுது 5வது உறுதிமொழி என்ன சொல்கின்றார் என்றால், பகவான் புத்தர் மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்பதை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன், நம்ப மாட்டேன். அப்படி பிரச்சாரம் செய்வது
விஷமத்தனமானது, தவறானது என்று உரைக்கிறார் டாக்டர் அம்பேத்கர். ஏன் இந்த கருத்துக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்தார் என்றால் பல காரணங்களை அவர் கொடுத்திருக்கிறார். அதில் ஒரு சில காரணங்களை மட்டும் பார்ப்போம். அவதார கோட்பாடின்படி பார்த்தால் விஷ்ணு மீண்டும் மீண்டும் பிறப்பவர். என ஒரு பிறப்பு இறப்பினால் மீண்டும் மீண்டும் பிறப்பவர் மகாவிஷ்ணு. ஆனால் பகவான் புத்தரோ மகா பரிநிப்பானம் எய்தியவர். மகா பரிநிப்பானம் எய்தியவர்கள் மறுபிறப்பு அற்றவர், மீண்டும் பிறக்கவே மாட்டார்கள். பகவான் புத்தர் மறுபிறப்பு அற்றவர், விஷ்ணு மீண்டும் மீண்டும் பிறப்பவர். இது ஒரு வேறுபாடு. கடவுள் தூயவராக இருக்க வேண்டும் என்பது அவதார கோட்பாட்டிற்கு அவசியமே இல்லை. கடவுள் மிகவும் மாசு அற்றவராகவும் ஒழுக்க செயல்பாடுகள் அற்றவராகவும் இருக்கலாம். ஆனால் பௌத்தத்தில் ஒழுக்கம் இல்லை என்றால் அங்கே பௌத்தமே இல்லை. கடவுளுக்கு பதிலாக பௌத்தத்தில் அங்கே ஒழுக்கம்தான் இருக்கிறது என்று இருக்கிறார் பாபா சாஹேப் அம்பேத்கர். விஷ்ணு சக்கரம் என்ற மிக ஆபத்தான ஆயுதத்தை தாங்கியிருக்கிறார் பார்ப்பனர்களை எதிர்ப்பவர்களை இந்த ஆயுதம் தாங்கி அழிப்பவர். பாம்பின் விஷத்தை விட கொடியவர், மனித தன்மை அற்றவர், பாலியல் வன்முறை, கடத்தல்கள் என பல செய்தவர். புராண இதிகாசங்கள் என்பவை சரித்திரங்கள் இல்லை. 175 புராணங்கள் பகவான் புத்தருக்கு பிறகுதான் எழுதப்பட்டது. ராமாயணம் எழுதியதும் மகாபாரதம் எழுதியதும் பகவான் புத்தருக்கு பிறகுதான் என்றிருக்கிறார் தந்தை பெரியார். இந்த புராண இதிகாச புழுகு மூட்டைகளை மிக விரிவாக ஆய்ந்து விளக்கியுள்ளார் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர். அதுல ஒரே ஒரு குறிப்பு சொல்றேன். புராணங்களை எழுதியவர்கள் சூதர்கள் தான், பார்ப்பனர்கள் அல்ல என்று உரைக்கிறார். பார்ப்பனர்கள் தாமாகவே முன்வந்து சூதர்களை தள்ளிவிட்டு புராணங்களை எழுதும் உரிமையை ஏகபோகமாக தாமாகவே எடுத்துக்கொண்டனர். இதனால் புராண இதிகாசங்களை எழுதியவர்களின் ஆசிரியர் பெயர் கூட மாற்றப்பட்டு விட்டது என்று. இன்னொரு விஷயம் மிக முக்கியமான ஒரு சுத்தம், கலாம சுத்தம், அங்குத்தாரா நிகாயம், மிக அருமையான ஒன்று. என்ன சொல்லப்படுகிறது என்றால், அறிவுதான் முக்கியம். ரிஷி சொன்னார், மகான் சொன்னார் என்று ஏற்றுக்கொள்ளாதே. யார் எதை சொன்னாலும் உன் அறிவை கொண்டு தர்க்கம் செய்து மிஞ்சியதை எடுத்துக்கொள் என்றுரைத்தார் பகவான் புத்தர் என்றுரைக்கிறார் பாபா சாஹேப் அம்பேத்கர். இது போன்று பல காரணங்களை பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த காரணங்களில் தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் தெளிவாக சொல்கிறார், பகவான் புத்தர் விஷ்ணுவின் அவதாரம் இல்லை என்று. நாம் வாழும் இந்த நூற்றாண்டிலேயே பகவான் புத்தர் திருமாலின் அவதாரம் இல்லை என்று இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் விபசானா தியானத்தின் ஆசிரியர் எஸ்.என். கோயங்கா அவர்கள். விஷ்ணு புத்தர் இல்லை என்பதை கையொப்பமிட்ட உறுதிமொழியை பெற்றுக்கொண்டு இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கிறார் மறைந்த விபசானா ஆசிரியர் எஸ்.என். கோயங்கா. நவம்பர் மாதம் 1999 ஆண்டு
இந்த ஆண்டை என்னால் மறக்கவே முடியாது. ஏனென்றால் என்னோட தந்தை மறைந்த ஆண்டு, இயற்கை எய்திய ஆண்டு நவம்பர் மாதம் 1999 ஆண்டு. நவம்பர் மாதம் 1999 ஆண்டு மாலை 3:30 மணி அளவில் சாரநாத்தில் உள்ள மகாபோதி சங்க அலுவலகத்தில் மகாவிஷ்ணு புத்தரின் அவதாரம் என்ற பொய்யை திரும்ப பெற்றுக் கொள்வதாக சங்கராச்சாரியார், ஜெகத்குரு சங்கராச்சாரியம், காஞ்சிபுரம் சங்கர மட தலைவர் ஜெயேந்திர சரஸ்வதி அவர்களும் விபசான ஆசிரியர் எஸ்.என். கோயங்காவுடன் ஒரு உறுதிமொழியில் கையொப்பமிட்டு கொடுத்திருக்கின்றனர். எனவே பகவான் புத்தர் விஷ்ணுவின் அவதாரம் இல்லை என்பதற்கு எஸ்.என். கோயங்கா முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். இந்த தகவல்கள் எல்லாம் அடிப்படையான தகவல்கள். இப்பொழுது நாம இந்த தலைப்புக்குள்ள போகலாம். காஞ்சிபுரம் இது 4 காஞ்சியாக பிரிக்கப்பட்டுள்ளது. சிவகாஞ்சி, விஷ்ணு காஞ்சி, ஜைன காஞ்சி, புத்த காஞ்சி. இந்த 4 பிரிவுகளும் தொன்மையானவையா என்றால் இல்லை. இந்த 4 காஞ்சியும் பிற்காலத்தவை, பிறகு வந்தவை. காஞ்சிபுரம் என்ற சொல்லில் உள்ள சீவரம் என்ற சொல்லே போதும் காஞ்சிபுரம் தொன்மையான பௌத்த தலம் என்பதற்கு. இந்த 4 காஞ்சியில் பிறகு கடைசியாக வந்தது விஷ்ணு காஞ்சி. இந்த விஷ்ணு காஞ்சியை சின்ன காஞ்சி என்றும், சிவகாஞ்சியை பெரிய காஞ்சி என்றும் அழைக்கின்றனர். இந்த 4 காஞ்சியினுடைய நிலப்பரப்பு, இப்போ அசோக் நகர் அல்லது வடபழனி என்றால் அதற்குரிய நிலப்பரப்பு இருக்கிறது. இங்கிருந்து இதுவரை என்ற நிலப்பரப்பு இருக்கிறது. ஆனா இந்த 4 காஞ்சியோட நிலப்பரப்பு அப்படிப்பட்டதில்ல. நிலப்பரப்பு அடிப்படையில பிரிக்க முடியாது. இந்த 4 காஞ்சிலையும் பகவான் புத்தருடைய சிலைகளை காணலாம். இந்த 4 காஞ்சிலையும் புத்தர் பௌத்த அடையாளங்களை காணலாம். எனவே இந்த 4 காஞ்சியும் பௌத்த தலம் என்பதற்கு இதுவே சான்று. சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் பல முரண்பாடுகள், பல சண்டைகள், சச்சரவுகள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே உள்ளது. தந்தை பெரியார் கடவுளை மிக இழிவாக பேசியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தந்தை பெரியாரை விட அதிகமாக இவர்களே பேசியிருக்கிறார். சைவர்கள் வைணவர்களை, வைணவர்கள் சைவர்களையும் மிக கடுமையாக தாக்கி பேசி சண்டையிட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கிடையே இந்த சண்டை முற்றுப்பெற்று ஒரு உடன்பாடு ஏற்பட்ட பிறகு பல சிவன் கோவில்களை பெருமாள் கோவிலாக, வைணவ கோவிலாக மாற்றி இருக்கின்றனர். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் சிவன் கோவில் என்று உரைக்கின்றார் ராவ் பகதூர் சம்பந்தம் அவர்கள். அதே போல மணலில் உள்ள வைணவ கோவில், மதுரை அருகில் உள்ள அழகர் கோவில், இதெல்லாம் சிவன் கோவில் என்று உரைக்கின்றார் ராவ் பகதூர் சம்பந்தம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் சிவன் கோவில் என்பதற்கு 5 ஆதாரங்களை அவர் கொடுக்கிறார். பல ஆதாரங்கள் இருக்கிறது. அவற்றை சிவாலயங்கள் என்ற நூலில் குறிப்பிட இடமில்லை என்று சொல்லி அவற்றை விட்டு ஒரு 5 குறிப்புகளை அவர் கொடுக்கிறார். முதல் குறிப்பு, சிவ ஆலயங்கள் எல்லாம் கிழக்கு திசையை நோக்கிதான் இருக்கும்.
கிழக்கு திசையை நோக்கி சிவாலயங்கள் இல்லாமல் இருந்தால் அதற்கு அவசியமான காரணம் இருக்கும் என்று உரைக்கின்றார். வரதராஜ பெருமாள் கோவில், பழைய கோவில் கிழக்கு திசையை நோக்கிதான் இருந்தது. அங்கிருந்த பெரிய கோபுரம் கிழக்கு திசையை நோக்கிதான் இருந்தது. தென்கிழக்கு மூலையில் மாடப்பள்ளி இருந்தது. தற்பொழுது வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு நுழைய வேண்டும் என்றால் கிழக்கு திசையில் அல்ல, மேற்கு திசையில் நுழைந்து கிழக்கில் உள்ள படிக்கட்டுகளின் மீது ஏறி திரும்பி செல்ல வேண்டும் என்று உரைக்கின்றார் பம்மல் சம்பந்தம் அவர். தற்கால வரதராஜ பெருமாள் கோவில் விழாக்கள் எல்லாம் வரதராஜ பெருமாள் கோவிலின் மேற்கு பக்கத்தில் சிறிய கோபுரத்தின் வழியாக நடந்து கொண்டிருக்கிறது என்று உரைக்கின்றார். சிவ ஆலயங்களை பார்த்து முதலில் கற்ப கிரகம், அத கருவறை இருக்கு. முதலில் கருவறை, அதற்கு அடுத்தது அம்மனிடம் பெற்றிருப்பார். ஆனால் இப்போது வரதராஜ பெருமாள் கோவில் வழியாக பின்பக்கமாக, மேற்கு பக்கமாக நுழைந்தால் முதலில் இருப்பது கருவறை அல்ல, அம்மன் சிலை, அம்மன் இடம் என்று இருக்கிறார் பம்மல் சம்பந்தம். இரண்டாவது, வரதராஜ பெருமாள் கோவில் கல்வெட்டுகளை ஆய்ந்தபோது வரதராஜ பெருமாள் கோவில் அமைந்துள்ள இடத்தின் பெயர் அத்தியூர் என்று இருக்கிறது. அத்தியூரில் இருந்த சிவ ஆலயத்திற்கு புண்ணிய கோடீஸ்வரர் கோவில் என்று பெயர். வரதராஜ பெருமாள் கோவிலுடைய விமானத்திற்கு ஒரு பெயர் உண்டு. அந்த பெயருக்கு புண்ணிய கோடி விமானம் என்று. இந்த புண்ணிய கொடி, சிவாலயத்திற்குரிய புண்ணிய கொடியும் வரதராஜ பெருமாள் கோயில் புண்ணிய கொடி இரண்டும் ஒன்றாக உள்ளது. எனவே வரதராஜ பெருமாள் கோவில் சிவன் கோவில் என்று அழைக்கின்றார். மூன்றாவது, காஞ்சிபுரத்தில் உள்ள பல கோவில்களுக்கு பாடல்கள், பாசுரங்கள் உள்ளது. ஆனா வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு பழைய ஆழ்வார்கள் ஏதாவது பாடல்கள், பாசுரங்கள் பாடி இருக்கின்றார்கள் என்றால் எதுவுமே இல்லை என்று இருக்கின்றார் பம்மல் சம்பந்தம். நான்காவது, குண்டு கோபாலரையர் என்பவர் சிவ ஆலயத்தை விஷ்ணு ஆலயமாக மாற்றியவர் என்று இருக்கின்றார். ஆங்கிலேயர் ஒருவர் டிஸ்ட்ரிக்ட் கசட் என்னும் புத்தகத்தில் ஆதியில் இருந்த சிவ ஆலயத்தை தான் விஷ்ணு ஆலயமாக மாற்றப்பட்டுள்ளது என்று மிக உறுதியாக பதிவு செய்திருக்கிறார் என்று உரைக்கின்றார் பம்மல் சம்பந்தம் அவர். மறைந்த நடேச சாஸ்திரிகளும் சிவ ஆலயத்தை வைணவ ஆலயமாக மாற்றப்பட்டதுதான் என்று மிக உறுதியாக பதிவு செய்திருக்கிறார். இது போன்ற பல ஆதாரங்களை அவர் அளிக்கின்றார். வரதராஜ பெருமாள் கோவில் மலை மீது இருப்பார் என்று கருதுவது மரபு. ஆனா காஞ்சிபுரத்தில் மலையே கிடையாது. சிவ ஆலயத்தை நான்கு புறமும் மூடிவிட்டு பெருமாள் ஆலயமாக மாற்றிவிட்டனர் என்று உரைக்கின்றார் பம்மல் சம்பந்தம். தற்பொழுது வரதராஜ பெருமாள் கோவில் கருவறையில் தரிசிப்பது வரதராஜ பெருமாள் என்று சொன்னாலும் அவர் வரதராஜ பெருமாள் அல்ல. அவர் வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பழைய சீவரம் என்ற இடத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட தேவராஜ பெருமாள் சிலை. பழைய சீவரம் என்பது வாலாஜாபாத் வட்டத்தில் உள்ளது. புதிய வரதராஜ பெருமாள் சிலை பழைய சீவரத்தில் தான் கல் எடுத்து சிலை செய்து காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த நினைவை போற்றும் வண்ணம் தான் பொங்கல் அன்று
காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் அந்த தேவராஜ பெருமாள் சிலைக்கு மக்கள் வழிபடுகின்றனர், பூஜிக்கின்றனர். சிறப்பாக நடத்தப்படுகிறது. பொங்கல் இரவு 10 மணிக்கு அந்த சிலை புறப்பட்டு மறுநாள் காலை 8 மணிக்கு, அதாவது மாட்டுப் பொங்கல் அன்று பழைய சீவரம் லட்சுமி நரசிம்மசாமி கோவிலகே வருகிறது. பழைய சீவரத்தில் மாட்டுப் பொங்கல் அன்று காலை 8 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை அங்கு மக்களுக்கு காட்சியளிக்கிறார் வரதராஜ பெருமாள் என்கிற தேவராஜ பெருமாள். மாட்டுப் பொங்கல் அன்று இரவு 10 மணிக்கு மீண்டும் புறப்பட்டு மறுநாள் காலை 8 மணிக்கு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு வந்து மக்களுக்கு காட்சியளிக்கிறார். பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல், இந்த பொங்கலில் இந்த நிகழ்வு நடக்கிறது. இந்த பொங்கலுக்கும் வைதீகத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? இந்த பொங்கலுக்கும் சிவனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? இந்த பொங்கலுக்கும் பெருமாளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? மரணத்தை வழிபடுவர்கள் வைதிகர்கள், கொலையை வழிபடுவர்கள் வைதிகர்கள், வன்முறையை வழிபடுவர்கள் வைதிகர்கள். பொங்கலை எப்படி கொண்டாடுவார்கள்? பொங்கல் பௌத்த பண்டிகை. எப்படி? பண்டித அயோத்திதாசர் குறிப்பிடுகிறார். பொங்கலுக்கு முன்தினம் உள்ள பண்டிகையை போகி பண்டிகை என்று இருக்கின்றனர். அது போகி பண்டிகை இல்ல, போதி பண்டிகை. போதிதான் போகி ஆகிவிட்டது. பழைய சீவரம் பழமை மிக்க ஊராக திகழ்ந்துள்ளது. காஞ்சிபுரத்தை அடுத்த பல ஊர்களில் சீவரத்தர் அங்கு வாழ்ந்திருக்கின்றனர். சீவரத்தை சிவபுரமாக்கி ஆக்கிவிட்ட வைதிகர்கள் பின்வந்த இஸ்லாமிய மன்னன் இந்த சீவரத்தை வாலாஜாபாத் என்று பெயரிட்டான். ஆனால் இன்றும் அங்கு வாழும் மக்கள் வாலாஜாபாத்தை சீவரம் என்றே அழைக்கின்றனர். சீவரம் என்றால் பௌத்த பிக்குணிகள் அணியும் ஆடை. எனவே இந்த சீவரம், பழைய சீவரம் எல்லாமே பௌத்த தலம். அத்திவரதர் காஞ்சிபுர வரதராஜ பெருமாள் கோவிலில் நாம் தரிசிப்பது அத்திவரதர் அல்ல, வரதராஜ பெருமாள் அல்ல, தேவராஜ பெருமாள். அப்ப அத்திவரதர் யார்? அத்தி என்பது மரம். அத்தி மரத்தால் செய்யப்பட்ட சிலை தான் அத்திவரதர். தேவராஜ பெருமாள் சிலை கல்லால் செய்யப்பட்ட சிலை. அத்திவரதர் சிலை மரத்தால் செய்யப்பட்ட சிலை. இந்த அத்திவரதர் சிலை வரதராஜ பெருமாள் கோவில் உள்ள குளத்து நீரில் 40 ஆண்டுகள் இருக்கிறார். 40 ஆண்டுகள் பின்னர் குளத்தில் உள்ள நீரை வெளியே ஏற்றிவிட்டு அத்திவரதர் சிலையை வெளியே எடுத்து கோவிலில் வைத்து 48 நாட்கள் வழிபடுகின்றனர், தரிசிக்கின்றனர். அந்த சிலையை பார்த்தீங்கன்னா, அத்திவரதர் சிலையை பார்த்தீங்கன்னா, அது நின்ற நிலையில் உருவாக்கப்பட்ட சிலை. நின்ற நிலையில் உருவாக்கப்பட்ட சிலையை நின்ற நிலையிலும் கிடந்த நிலை, படுத்த நிலையிலும் 48 நாள்கள் வைத்து வழிபடுகின்றனர். நின்ற சிலையை படுத்த நிலையில் வைத்து வழிபடுகின்றனர். 40 ஆண்டுக்கு ஒரு முறைதான், ஒரு மண்டலத்தில் மட்டும்தான் இந்த சிலையை பார்க்க முடியும் என்பதால் மக்கள் மிகுந்த பேர் ஆர்வத்துடன் வந்து இந்த வரதராஜ சிலையை காண வருகின்றனர்.
சென்ற முறை வந்த மக்கள் எண்ணிக்கை, வரதராஜ பெருமாளை காண வந்த மக்கள் எண்ணிக்கை 1 கோடியை தாண்டி. இன்று வரை வரதராஜ பெருமாள் சிலை 7 முறை குளத்து நீரில் இருந்து வெளியே எடுத்து 48 நாட்கள் வைத்து வழிபடப்பட்டுள்ளது. முதல் முறையாக 30/7/1781 ஆண்டு 1781 ஆண்டு மிக முக்கியமான ஆண்டு. இந்த ஆண்டுதான் குளத்து நீரில் இருந்து வரதராஜ பெருமாள் வெளியே எடுத்து வழிபடப்பட்ட. அதற்கு முன்பு வரதராஜ பெருமாள் குளத்து நீரில் இருந்து வெளியே எடுத்து வழிபட்டதாக பாசுரங்களோ பாடல்களோ கல்வெட்டுகளோ எந்த ஆதாரமும் இல்லை. கடைசியாக வரதராஜ பெருமாள் எடுக்கப்பட்டது, சென்ற முறை எடுக்கப்பட்டது 1/7/2019. இந்த முறை ஜூலை மாதம் முதல் நாள் திங்கட்கிழமை முதல் ஜூலை மாதம் 31ஆம் நாள் புதன்கிழமை வரை படுத்த நிலை கிடந்த நிலையிலும், ஆகஸ்ட் மாதம் முதல் நாள் வியாழக்கிழமையிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை வரை நின்ற நிலையிலும் வரதராஜ பெருமாள் 48 நாட்கள் வழிபடப்பட்டது. கிபி 1000 ஏன் இப்படி செய்யப்பட்டாங்கன்னா, கிபி 1688ஆம் ஆண்டு, இதுவும் மிக முக்கியமான ஆண்டு. 1688ஆம் ஆண்டு முதல் 1710ஆம் ஆண்டு வரை 22 ஆண்டுகள் காஞ்சிபுரத்தில் இருந்த வரதராஜ பெருமாளை வெளியேற்றி திரிசீவரப்பள்ளி திருச்சி உடையார் பாலத்தில் உள்ள காட்டில் பாதுகாப்புடன் வைத்திருந்தனர். ஏன் இப்படி காஞ்சிபுரத்தில் இருந்த வரதராஜ பெருமாளை வெளியெடுத்து திருச்சி வைத்திருந்தனர் என்றால், 1688ஆம் ஆண்டு முகலாயர் படையெடுப்பு வரக்கூடும் என்று தீர்மானித்து இந்த சிலையை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் திருச்சியில் காஞ்சிபுரத்தின் சிலையை திருச்சிக்கு மாற்றப்பட்டது. அதன் பிறகு திரிசீவர பள்ளியை ஆண்ட அரசன் வரதராஜ பெருமாள் சிலையை மீண்டும் காஞ்சிபுரத்தில் நிறுவ அனுமதி அளிக்கவில்லை. இதனால் ஆத்தன் ஐயர் என்பவர் லாலா தொடர்மால் என்பவரின் உதவியை நாடினார். லாலா தொடர்மால் என்பவர் ஒரு இஸ்லாமியர். மிக முக்கியமானது, லாலா தொடர்மால் என்பவர் ஒரு இஸ்லாமியர். ஏன்னா இஸ்லாமியர் படையெடுப்பு பயந்துதான் சிலையை கொண்டு போனார்கள். இப்போ இஸ்லாமியரோட உதவியை நாடுகின்றார் ஆத்தன் ஐயர் அவர்கள். லாலா தொடர்மால் படையெடுத்து சென்று வென்று அத்திவரத சிலையை மீண்டும் காஞ்சிபுரத்தில் வந்து சிலையை நிறுவியிருக்கின்றார். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் மட்டுமல்ல, திருமலை திருப்பதியிலும் லாலா தொடர்மாலுக்கு சிலைகள் வைக்கப்பட்டது. ஆற்காடு நவாபின் படையில் முக்கிய பொறுப்பில் இருந்தவர் லாலா தொடர்மால். 1781ஆம் ஆண்டுதான் 81ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதி தான் முதல் முறையாக குளத்து நீரில் இருந்து வரதராஜ பெருமாள் வெளியெடுக்கப்பட்டது. இதற்கு முன்பாக வரதராஜ பெருமாள் குளத்து நீரை வைத்து பாதுகாக்கப்பட்டதற்காக எந்த ஒரு ஆதாரங்களோ எதுவுமே இல்லை. இதில் இன்னொரு விஷயம் இருக்கு. ராபர்ட் கிளைவ்
ராபர்ட் கிளைவ் சென்னையில் இருந்து தன்னுடைய இராணுவ படையுடன் காஞ்சிபுரம் வருகின்றார். காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோவில் உள்ள வெளிப்புற வளாகத்தில் தங்கியிருக்கின்றார். அப்பொழுது அவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டு விடுகிறது. காய்ச்சலில் அவதிப்படுகின்ற ராபர்ட் கிளைவை பார்த்து தமிழ் மொழி பெயர்ப்பாளர் அந்த கோவில் உள்ள அர்ச்சகரை அணுகி, ராபர்ட் கிளைவுக்கு காய்ச்சலில் அவதிப்படுகின்றார், அவருக்காக பூஜை செய்யுங்கள் என்று வேண்டிக் கொள்கிறார். அவரும் ராபர்ட் கிளைவுக்காக பூஜை செய்கிறார். அதன் பிறகு துளசி தீர்த்தம் தருகிறார். மறுநாள் காலை ராபர்ட் கிளைவ் எழுந்த பிறகு காய்ச்சல் ஏதும் இல்லை, மிக ஆரோக்கியமாக இருக்கிறார். ராபர்ட் கிளைவ் வியந்து போனார். இந்த அர்ச்சகர் செய்த பூஜை தான் நம்மை இந்த காய்ச்சலிலிருந்து விடுதலை செய்யும். அப்பொழுது அவருக்கு ஒரு சிந்தனை தோன்றுகிறது. அவர் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் வரதராஜ பெருமாளிடம். நான் ஆற்காடு நவாபை நோக்கி படையெடுத்து செல்கிறேன். இந்த போரில் நான் வெற்றி பெற வேண்டும். அப்படி வெற்றி பெற்றால் நான் உங்களுக்கு பரிசு அளிக்கிறேன் என்று உறுதிமொழி கொள்கிறார். அவர் உறுதிமொழி எடுத்த பிறகு ஆற்காடு நவாபை நோக்கி படையெடுத்து செல்கிறார். வெற்றியும் பெறுகிறார். வெற்றி பெற்ற பின் அவர் சொல்லிய உறுதிமொழியின்படி மிகப்பெரிய ஆபரணம், ஆற்காடு நவாபின் கருவூலத்தில் எடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஆபரணம், மக்கர காந்தி என்ற ஆபரணத்தை வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு பரிசாக அளிக்கிறார். வரதராஜ பெருமாள் சிலை இஸ்லாமியரால் மீண்டும் காஞ்சிபுரத்துக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் ராபர்ட் கிளைவ் அவர்கள் வரதராஜ பெருமாளை இஸ்லாமியரை அழிப்பதற்காக வேண்டியதற்கு அருள் பாவித்திருக்கிறார் வரதராஜ பெருமாள். சரி, இந்த காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில் பௌத்த தலம்தான் என்பதற்கு என்ன ஆதாரங்கள் என்று கேட்கலாம். காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில் நுழைவதற்கு இந்துக்களை தவிர பிறருக்கு அனுமதி இல்லை. பிற மதத்தினர் உள்ளே செல்ல அனுமதி. அவர்கள் தொல்லியல் துறையை சார்ந்தவராக இருந்தாலும் நான் ஒரு செய்தியை படித்தேன். தொல்லியல் துறையை சார்ந்த சிலர் 4-5 பேர்கள் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு நுழைந்தனர். அதில் ஒருவர் பௌத்தர். அவரை காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளே அனுமதிக்கவில்லை. எனவே மற்ற தொல்லியல் துறை அறிஞர்களும் வெளியேறிவிட்டனர். காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவிலை மத ரீதியாக பார்க்காமல் வரலாற்று ரீதியாக ஆய்வு செய்தால் தான் சரியாக வரும். வரதராஜ பெருமாள் கோவில் பற்றி பல நூல்கள் உள்ளது. கே.சி. ராமன் என்பவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். வரதராஜ பெருமாள் கோவிலை பற்றி விரிவாக எழுதியுள்ளார். அவர் எழுதியதில் பல தவறுகள் உள்ளது என்று இன்னொரு நூல் வந்திருக்கிறது. எனவே வரதராஜ பெருமாள் கோவிலை பற்றி ஆய்வு செய்வதற்கு மத சாதி பார்க்காமல், வெளிநாட்டவர் கூட அனுமதி இல்லை, பார்க்காமல் ஆய்வு செய்தால்தான் பல விஷயங்கள் வெளியே வரும். சின்ன காஞ்சிபுரத்தில் உள்ள மிகப்பெரிய கோயில் வரதராஜ பெருமாள் கோவில். இந்த கோவில் புத்தர் கோவில் என்று பல அறிஞர்கள் கூறுகின்றனர். அதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறார். இங்குதான் புத்திஸ்ட் யூனிவர்சிட்டி இருந்தது என்று முறைக்கின்றார். இந்தியாவில PhD டாக்டரேட் பட்டம் பெற்ற முதல் பெண்
கடம்பி மீனாட்சி மீனாட்சி அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார். பல புத்தர் சிலைகளை வரதராஜ பெருமாள் கோவிலில் புதைத்து அங்கு மிகப்பெரிய சுவர் கட்டப்பட்டுள்ளது என்று உரைக்கிறார். வரதராஜ பெருமாள் கோவில் உள்ள தல விருத்தம் என்பது அரச மரம். அரச மரம் என்பது அரசன் அமர்ந்த மரம். அரசன் அமர்ந்த மரம் என்பது போதி மரம். போதி மரம் பௌத்த அடையாளம். பகவான் புத்தருக்கு 1000 நாமங்கள் உள்ளது என மணிமேகலை குறிப்புள்ளது. 1000 நாமங்கள் என்றால் 1000 பெயர்கள். அந்த பெயர்களில் சிறப்பு பெயர் வரதர் என்பது. புத்தர் சித்தார்த்தராக இருக்கும்போது அவர் அரசர். எனவே வரதராசர் என்பது புத்தருடைய பெயர் என மகா பண்டித அயோத்திதாசர் குறிப்பிடுகிறார். என இந்த தகவலுடன் என்னுடைய இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம். ஐயா, மிக சிறப்பான உரையை வழங்கியிருக்கீங்க ஐயா. இது முன்பு தொடக்கத்துல அந்த எல்லாரும் இணையறதுக்குள்ள சிக்கல் இருந்தது, நெட்வொர்க் ப்ராப்ளம். இன்னொன்னு அது சரியான முறையில நாம எல்லாம் சேர்றது, அண்ணனும் இணைய முடியல, நீங்களும் இணைய முடியல, அது மாதிரி ஒரு குழப்பங்கள் இருந்தது. உண்மைதான். அதுக்கு அடுத்தது இந்த ஒரு செய்தி, அதுக்கு அப்புறம் ரொம்ப நேர்த்தியான உரையை இவ்வளோ வழங்கியிருக்கீங்க. இன்னும் கூடுதலா நேரம் கருதி முடிச்சிட்டீங்களான்னு தெரியல. அவ்வளவு செய்திகள் இல்ல என்னன்னா, அத்திவரதர் கோவிலை பற்றி பௌத்த தலம் என்பதற்கான ஆதாரங்கள் அதிகமாக இல்லை. ஏன் இல்லைன்னா, இதை ஆய்வு செய்வதற்கான அனுமதி இல்லை. ஏன்னா இந்த பிற சமூகங்கள் தொல்லியல் துறையை சார்ந்த பௌத்தர் ஒருவர் சென்ற போதே அவர் அனுமதி மறுக்கப்பட்டார். அப்படி இங்க வரலாற்றை பார்த்தனா, இப்போ ஒரு வரலாற்று ஆய்வர் பதிவு செய்யறாரு, புத்த காஞ்சி என்று சொல்லல, புது காஞ்சி என்று சொல்கிறார். அதே போல ஒரு வரலாற்று ஆய்வாளர் இருக்கிறார், புத்தர் சிலையை என்ன சொல்றாருன்னா ஜெயின சிலை என்று சொல்றார். இது தமிழ் ஆராய்ச்சி பேரறிஞர் மயிலசீனி வெங்கடசாமியில் இருந்து பலர் இது புத்தர் சிலை என்று சொல்லும் போது இவர் மட்டும்தான் என்ன சொல்றாரு, ஜெயின சிலை. ஏன்னா இந்த வரலாற்றை வேண்டுமென்றே திரித்து சொல்பவர்கள் இருக்கின்றனர். எனவே அவர்கள் மத ரீதியாக இல்லாமல் ஒரு வரலாற்று ஆசிரியராக இருந்தால்தான் இந்த விவரங்களை விரிவாக கொண்டு வர முடியும். இல்ல, பல தகவல்கள் கிடைக்கவில்லை. வரலாறு பெருமாள் கோவிலை பற்றிய பல புத்தகங்கள் இருக்கு. அந்த புத்தகங்கள் எழுதியவரும் வைதிகர்களாக இருக்கிறார். அதுல நமக்கு தகவல்கள் அதிகமாக கிடைக்கவில்லை. ஸ்ரீ மீனாட்சி அவர்கள் முதல் பெண் மட்டும் இல்ல, மிக சிறப்பான கட்டுரைகள் கொடுத்திருக்காங்க. ஆனா அது போல ஆய்வுகள் கட்டுரைகள் எடுத்தாதான் விரிவாக தகவல்கள் கிடைக்கும். சீன பயணி யுவான் சுவாங்குடைய குறிப்புகளில் இருந்து காஞ்சிபுரம் பற்றிய தகவல்களை கொஞ்சம் சொன்னீங்கன்னா சரியா. இல்ல, நீங்க சொல்றீங்க அந்த எந்த கோவில் அதுல யுவான் சுவாங் பற்றிய ஒரு குறிப்பு ஒன்று இருக்குது. அந்த கோவில் பேரு வைகுண்ட பெருமாள் கோவில்ல ஒரு சிலை இருக்கு. அந்த சிலை யுவான் சுவாங் சிலை என்று சிலர் குறிப்பிடுகின்றனர். சிலர் என்ன சொல்றாரு, ஸ்ரீ மீனாட்சி யுவான் சுவாங் சிலை இல்லை என்று சொல்றாரு. சிலர் சொல்றாரு, ஜப்பான்ல ஒருவர் ஆய்வு செய்ய சொல்றாரு, அது யுவான் சுவாங் சிலை இல்ல, வணக்கத்திற்குரிய போதி தர்மன் சிலை என்று. அது போதி தர்மன் சிலையும் இல்லை என்றுதான் சொல்றாரு. ஏன்னா போதி தர்மன்
தன்னுடைய தந்தை இறந்த பிறகுதான் துறவி ஏற்கின்றார். துறவி என்பது தந்தை இறந்த பிறகுதான் துறவி ஏற்கிறார். அந்த சிற்ப கோலத்தை பார்க்கும்போது துறவு எழுதி கொண்டிருக்கிறது. எனவே அதில் சந்தேகம் இருக்கிறது. யுவாங் சுவாங் இன்னொரு சொல்கிறார், காஞ்சிபுரத்துக்கு பகவான் புத்தர் வந்து சென்று இருக்கின்றார், பலமுறை வந்து சென்று இருக்கிறார் சொல்கிறார். இது கண்டிப்பாக பகவான் புத்தர் காஞ்சிபுரத்துக்கு வந்ததே இல்லை. மறைந்த பிக்கு, பாலி மொழியை நன்றாக கற்றுணர்ந்த பிக்கு, மதுரையில் இருந்த பிக்கு, மறைந்த பிக்கு போதிபாலா அவர்களும் யுவாங் சுவாங் கருத்தை அடிக்கடி சொல்லினார். பகவான் புத்தர் காஞ்சிபுரம் வந்திருக்கிறார், புத்த வீடு வந்திருக்கிறார் என்று சொல்றார். ஆனா பகவான் புத்தர் காஞ்சிபுரம் வந்ததற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. டிசி அகீர் என்ற புத்தகத்தில் ஒரு குறிப்பு கிடைத்தது. பகவான் புத்தர் அவர் வாழ்நாளில் அவருடைய கருத்து தென்னிந்தியாவிற்கு வந்திருக்கிறது. ஆனால் பகவான் புத்தர் தென்னிந்தியாவிற்கு வந்ததில்லை. அவர் வடநாடு முழுவதும் பயணித்திருக்கார். எனவே யுவாங் சுவாங் கருத்தை முழுவதையாக இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது என்னன்னா அவலோகித்தராக இருக்கலாம் என்று என்னுடைய சிந்தனை. ஏன்னா பகவான் புத்தரை போன்று உலகம் முழுவதும் போற்றி வணங்கக்கூடியவராக அவலோகித்தர் இருக்கிறார். அவருக்கு பல சிலைகள் உள்ளது, 108 சிலைகள் உள்ளது, 108 வடிவங்களில் 33 வடிவங்கள் என பல வடிவங்களில் அவலோகித்தருக்கு சிற்பங்கள் உள்ளது. எனவே அவலோகித்தரை குறிப்பிட்டிருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சிங்க. ஐயா பிரதீபன் ஐயா, கேள்விகள் யாரேனும் ஐயா? கேட்டு வேற எது கேள்வி இல்லைங்கய்யா. போதிசத்துவர்னு சொல்றாங்களா ஐயா? ஐயா சொன்னாங்கல்ல இப்ப, அது போதிசத்துவர்னா யார குறிக்கிற சொல்லு அது? இப்ப நம்ம எல்லாம் போதிசத்துவர் அம்பேத்கருங்கிறோம், நம்ம பாபா சாஹேப். அது ஒரு நிலை, அது குறித்து ஐயா விளக்க சொல்லும். அது குறித்து கொஞ்சம் விளக்கு. போதிசத்துவர் என்பது ஒரு நிலை, அது குறித்து ஐயா கொஞ்சம் விளக்குங்க. அதாவது பௌத்த ஏற்றவர்கள், பௌத்தர்களுக்கு இதை செய்ய வேண்டும் என்று கண்டிப்பு எதுவுமே இல்லை. ஆனா பிக்குகளுக்கு உண்டு. பிக்குகளுக்கு என்று தனி பீடகமே உண்டு. திரிப்பீடக ஒரு பீடகம் அவர்களுக்கு உண்டு. பிக்குகள் தான் இந்த நிலையை, பரிநிர்வாணலை, மகா பரிநிர்வாணம் அடைய முடியும். பகவான் புத்தர் சொல்லிய அந்த வழியிலே தீவிர ஆடையற்று 10 நிலைகள் இருக்கு. இந்த 10 நிலைகளையும் எய்துபவர்கள். ஆனால் இந்த நிப்பானத்தை அடைவதற்குரிய எல்லா வழிகளும் செய்து அதை அடையும் போது அதை தள்ளி போட்டவர்கள். ஏன் தள்ளி போட்டார்கள்னா, மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று. மணிமேகலை, அவலோகித்தர், எனக்கு பேர் அதிகம் ஞாபகம் இல்லை, பல பெயர்கள் வருகிறார்கள் போதி சத்துவர்களாக. இன்னொரு பேருக்கு அருகதர். அருகதர் என்றால் பகவான் புத்தரை போன்று வந்தவர்கள். நிப்பானத்தை ஏற்று நிப்பானத்தை அடைந்து நிப்பானம் அடைந்தவர்கள். இவர்கள் அருகதர்கள் என்று பேர். பகவான் புத்தருடனே வாழ்ந்த ஆனந்தர் அருகதர். போதி சத்துவர் என்பது நிப்பானத்தையே அடையாதவர்கள். அவர்கள் நம்மை போன்றவர்கள். நம்மை போன்றவர்கள். அவருடைய மரணம்தான் மகா பரிநிப்பானமாகாது. அவர்கள் பற்று அற்ற நிலையே இருந்தாலும் நம்மை போன்று வாழ்வில் இன்ப துன்பங்களை பெறுபவர்கள் தான் போதி சத்துவர்கள். போதி சத்துவர்கள் இல்லறம் துறந்தவர்கள், நிப்பானத்தை தள்ளி போட்டவர்கள். அவர்கள்தான் போதி சத்துவர்கள். சிறப்புங்க ஐயா. ரொம்ப தெளிவான பதில உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி எளிமையா சொன்னீங்க.
வேறு கேள்விகள் இருக்குதுங்களா ஐயா? ஏதும் இல்லைங்க ஐயா. திருமாகுமரன் ஐயாவுக்கு கேள்விகள் இருக்கா? இந்த வாய்ப்பை முழுமையா பயன்படுத்திக்கணும். கேள்விகள் எதுவும் இல்லையா? ஐயா ஏற்கனவே இப்ப நல்ல விளக்கம் அருமையா கொடுத்தாரு. நம்ம இப்ப வரலாற்று இப்ப நம்ம சில வரலாறு தெரிஞ்சுக்கிற கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. இப்ப நம்ம இப்பதான் மனதுல பதிவு வச்சுக்கிறோம் இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குன்ட்டு. மேற்கொண்டு இன்னும் விஷயங்கள் நிறைய, அதாவது இந்த ஐயா சொன்ன மாதிரி அரசாங்கம் வந்து இதற்குரிய இந்த தொல்லியல் துறை மூலமா நிறைய விஷயங்களை வெளிக்கொண்டு வந்தாங்கன்னா இது உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வரலான்னு ஒரு நினைப்பு மட்டும் மனசுல ஊறிட்டு இருக்கு. மற்றபடி ஐயா சொன்னதுல எந்த விதமான சந்தேகங்கள் எதுவும் எழல. இப்பதான் வரலாற்றை புரிஞ்சக்கூடிய நிலைமை ஏற்பட்டு கிட்டத்தட்ட பல்வேறு ஆண்டுகள்ல வந்துங்கய்யா பல்வேறு மன்னர்கள் வந்து பௌத்த சிதைப்புக்கு அந்த அடையாள அழிப்புக்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள் இல்லைங்களா ஐயா? காஞ்சிபுரம் குறித்து அங்க நடந்த அரசியல் வரலாறு அது குறித்து கொஞ்சம் விரிவா இல்லைன்னா கூட ஒரு மேலோட்டமா ஒரு புள்ளி அப்படியே வச்சுட்டு போக முடியும். இல்ல அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்ல விரும்புறேன். தொல்லியல் துறை பற்றி தமிழகத்துல வைதிகம், அதாவது சைவ அடையாளங்களை உடைய பல இடங்களை தொல்லியல் துறை பாதுகாத்து கொண்டு வருகிறது. வைணவ அடையாளங்களுடைய பல கோவில்களை, சிற்பங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறது. ஜைன தலங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறது. ஒரு பௌத்த தலம், ஒரு பௌத்த சிலை கூட, ஒரு பௌத்த அடையாளம் கூட தமிழக தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படவே இல்லை. சில விஷயங்கள், சில கண்டுபிடிப்புகளை கூட மறைக்கின்றனர் தொல்லியல் துறை அறிஞர். மாமல்லபுரத்தில் 1992 டாக்டர் டி தயாளன் அவர்கள் ஒரு சிலையை கண்டுபிடித்தார், பகவான் புத்தர் சிலை. அந்த சிலையை பார்க்க சென்றேன். தொல்லியல் துறை அனுமதிக்கவில்லை. அவரிடம் பேசியதால் சரி எனக்கு ஆர்வம் மிகுந்திருக்கிறது என்பதால் அந்த சிலையை காண்பித்தார்கள். அந்த சிலையை படம் எடுக்க கூட அனுமதிக்கவில்லை. சிலையை பார்த்த படம் எடுக்க கூட அனுமதிக்கவில்லை. பிறகு டாக்டர் டி தயாளன் பேசிய பிறகு அவர் எழுதிய புத்தகத்துல அந்த படம் இருக்கிறது. ஏன் சொல்கிறேன்னா, மகாபலிபுரம் பௌத்த தலம் இல்லை என்றுதான் பலர் சொல்கின்றார். ஜேம்ஸ் ஃபெர்சூசன் தான் முதல்ல சொன்னாரு, மகாபலிபுரம் பௌத்த தலம் என்று. மகாபலிபுரத்தை பற்றி ஒரு நூல் வந்திருக்கு, ஒரு எழுதியிருக்காரு. ஜேம்ஸ் ஃபெர்சூசன் மிக அருவருக்கும் சூழ்நிலையை அவர் பதிவு செய்கிறார். ஏன் இது போல தொல்லியல் துறையால இந்த கண்டுபிடிக்கப்பட்ட சிலைகளை, சிற்பங்களை கூட பதிவு செய்வதில்லை. சில சிலைகள் இங்க பார்த்தனா, நான் ஒரு சிலையை பார்த்தேன். அது கோவிலுக்கு வெளியே பாதுகாப்பின்றி வெளியே சுவற்றில் சாய்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலையை பார்க்க போன போது அங்க சொன்னார்கள், சிலையை உடைச்சிட்டு இருப்பாங்கப்பா, சிலை இல்லப்பா அப்படின்னாங்க. மிகுந்த வருத்தத்துடன் அங்க சுத்தி பார்த்தேன். அந்த கோவில் முழுக்க சுத்தி பார்த்தேன். ரொம்பவும் வருத்தப்பட்டேன். ஒட்டியம்பாக்கம் சிலையில சரி சிலையை உடைச்சிட்டாங்க போல இருக்கு, சிலை இல்ல போல இருக்குன்னு வருத்தத்தை உட்காந்து. அப்புறம் அவங்க அங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தர் பேசி விசாரிச்சுட்டு, இல்ல சிலை இருக்கலாம் வாப்பா அப்படின்னு அந்த கேட் ஓபன் பண்ணி போனா அந்த கோவில் சுவற்றில சாட்சி வைக்கப்பட்டிருக்கு. அங்க பல மாணவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார். சிலை நன்றாக இருக்கிறது, நின்ற நிலையில் உள்ள சிலை. இது தொல்லியல் துறையில டாக்டர் டி தயாளன் தன்னுடைய நூல்ல குறிப்பிட்டிருக்காரு. ஏன் தொல்லியல் துறையோ இந்த வேற துறையோ ஏன் இந்த சிற்பங்களை பாதுகாப்பதில்லை? கண்டிப்பாக இந்த சிலை அழிந்து போகும் நிலையில் இருக்கிறது. ஏன்னா அங்க பல மாணவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், பந்து வைத்து கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். சிலை சேதமாக பல வாய்ப்புகள் இருக்குது. சிலை பக்கத்தில் அவ்வளவு கார்பேஜ் டஸ்ட்களை கொட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் சிலை இருக்கிறது. தொல்லியல் துறைக்கும் இந்த சிற்பத்திற்கும் தொன்மையான சிற்பங்களை பாதுகாப்பதில், அதில் பௌத்த சிற்பங்களை பாதுகாப்பதில்
எந்தவித அக்கறையும் இல்லை. நான் ஒரு வினா எழுப்பினேன். மாங்காடு அருகில 3 புத்தர் சிலைகள் இருக்கிறது என்று ஆராய்ச்சி பெறிஞர் மயிலேசிரி வெங்கடசாமி குறிப்பிட்டார். அந்த சிலைகளை பற்றி குறிப்பிடுகின்றார். அங்க மாங்காடுல போய் பார்த்தா அந்த சிலைகள் இல்ல. அங்கு இருப்பவர்களை விசாரித்தா நான் பார்த்ததே இல்லையே, பார்த்ததே இல்லை என்றான். சரி என்று எக்மோர் மியூசியத்துல போய் கேட்டேன். சிலை அதுக்குள்ள இல்லப்பா. இல்ல, எக்மோர் மியூசியத்துல இந்த சிலை இருக்குன்ற ஒரு குறிப்பு இருக்கு. இல்ல இல்ல, சிலை இல்ல. சார் அந்த சிலைகள் எங்க? தெரியல. தெரியல என்பது பதிலா? தெரியலப்பா, என்னப்பா பண்ண முடியும்? அந்த சிலைகள் எங்க என்று தெரியவில்லை என்கிறார். இது ஏசி, அப்புறம் மியூசியம், எந்த துறையை போய் கேட்பது? 3 சிலைகள் காணவில்லை. இது போன்று பல புத்தர் சிலைகள் தொடர்ந்து காணாமல் சென்று கொண்டே இருக்கிறது. இப்போ பல சிலைகள், பல சிலை கடத்தல்ல பல சிலைகள் கைப்பற்றப்பட்டன. கைப்பற்றதில் சில புத்தர் சிலை கிடைத்தது. அந்த புத்தர் சிலையாவது திருப்பி கொடுத்திருக்கிறாரா? இல்ல. ஏன் பௌத்த அடையாளங்கள், பௌத்த சிற்பங்களின் மீது இந்த இந்த தொழில்துறை இவ்வளவு காழ்ப்புணர்ச்சியில் இருக்கின்றன தெரியும். ஒரு தளம் கூட பௌத்த தளமாக இல்லை. இது பிக்குடன் பேசியிருக்கிறேன். இதை பற்றி ஒரு எழுதி பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்காரு. இதை டாக்டர் தி தயாளனோடையும் பேசியிருக்கேன். அவர் ஒரு இது வந்து இல்ல, வேறு ஒரு பணியில இருக்கிறதால நம்ம இதை பத்தி பேசி இதுக்கு ஒரு வழி செய்யலாம்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் ஒரு வேற பணியில இருக்காரு, விர்ச்சுவல் வீடியோல பிஸியா இருப்பதால தள்ளி போட்டிருக்காரு. பிறகு நம்ம பேசுவோம், இதற்கு நாம ஏதாவது வழி செய்யணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா பல புத்தர் சிலைகள் பாதுகாப்பின்றி இருக்கு. இங்க கோவில் பேர் ஞாபகம் இல்லை. ஒரு கோவில்ல பகவான் புத்தர் சிலையை பார்த்தேன். கோவிலோட உள்ள அரங்கத்துல இல்ல, கோவில் வெளியே, அதாவது கோவில் சுவருடைய உள்புறத்துல சிலை சாய்த்து வைக்கிறது. அரப்பாக்கத்துல நின்ற நிலையில் உள்ள சிலை அந்த சிலையினுடைய சுவரில் சாய்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த பாதுகாப்பும் இல்லை. அந்த சிலை பக்கத்துல ஒரு மரம், போதி மரம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது அருகில் உள்ள ஒரு சிலை தேடி தேடி பார்த்து வெறுத்துட்டேன். அப்புறம் அவர் சொல்ல, உள்ள போப்பா. புதர் மாதிரி அந்த இடம் இருந்தது. அதுக்குள்ள உட்கார்ந்து போய் சென்று அந்த சிலையை பார்த்து, தலை இல்லாத புத்தர் சிலை. அங்கிருந்த மிக அருமையான அமர்ந்த நிலையில் உள்ள சிலை காணாமல் போனது. இதுவரை கண்டறியப்படவில்லை. காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுவரை கண்டறியப்படவில்லை. இந்த சிலைகள் அதிகமாக காணாமல் போனதற்கு வெளிநாட்டில் விற்பனை செய்யப்படுகிறது என்றுதான் நான் கருதுகிறேன். ஐயா, இப்ப நீங்க இன்னும் ஒரு கேள்வி அது இது பாடத்திட்டத்தின் வாயிலா இருக்குமோன்னு தெரியல. ஆனா நீங்க சிலைகள் குறித்து ஒரு பெரிய, நீங்க என்ன ஒண்ணு வந்து ஃபீல்டு ஒர்க்கர், தொடர்ச்சியா பல்வேறு இடங்களுக்கு கோயில்கள், சிலைகள், இது போல பெரிய ஆய்வுல நீங்க ஈடுபட்டு இருக்கிறீங்க. அது நெடுங்காலமான பெரிய ஆய்வு, அது சாதாரணமான ஆய்வு கிடையாது. அந்த அடிப்படையில உங்களுடைய அனுபவ ரீதியா இந்த விநாயகர் சிலை இருக்கு இல்லைங்களா, அதனுடைய அரசியல், அதாவது அதனுடைய தொடக்கம் எப்படி உருவாக்க பல கதைகளை சொல்றாங்க. இப்ப பௌத்தம் கருத்தியலை பேசக்கூடிய பௌத்த சிந்தனையாளர்கள் கூட 2-3 வகையான கதைகளை அவங்க கிட்டே இருந்து நான் கேட்டிருக்கிறேன். அந்த விநாயகர் சிலை உருவாக்கம் குறித்த அந்த நிலைப்பாடுகளை ஒரு சுருக்கமா ஒரு கோடிட்டு காட்டினா கூட எங்களுக்கு சரியா இருக்கு. ஏன்னா இப்ப விநாயகருடைய அந்த மூச்சினுடைய அது ஒரு குறியீடா பயன்படுத்தினார்கள். பௌத்த அழிப்பு, பிக்குகளை அடிக்கிற பொழுது, இப்ப உள்ள புத்தர் சிலை அடிக்கி சேதப்படுத்துகிற போது, ஆனாலும் நான் எங்கள் புத்தனை வணங்குவேன், விநாயகன் தான் புத்தருடைய பெயரா நீங்க சொல்லிருக்கிறாங்க. அதனுடைய இந்த மூக்கு கூட அவர் மூச்சினுடைய குறியீடா, காது குறியீடு, இப்படி ஒரு சில செய்திகள் நம்ம அறிவுஜீவிகள் சொல்றாங்க. இன்னும் பல கதைகளை சொல்றாங்க. உங்களுடைய சிலை சார்ந்த பெரிய அளவுல நீங்க வந்து ஆய்வுகள் செய்த அனுபவத்தின் அடிப்படையில நீங்க பார்க்கக்கூடிய, நீங்க விளக்கக்கூடிய செய்தியா நீங்க விநாயகர் குறித்த கருத்தை கொஞ்சம் பதிவு செஞ்சீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். விநாயகர் சிலைக்கும் பகவான் புத்தர் சிலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஏன் சொல்லணும்னா, இப்போ வைதிகத்துல பார்த்தோம்னா பல சிலைகள் வந்து
மனித உருவத்துடன் உருவாக்கப்படுவதில்லை. அதற்கு காரணம் சொல்றாங்க. ஏன்னா கடவுள் மனிதரை போன்றவன் அல்ல என்று சொல்றாரு. அதனாலதான் இந்த கடவுள் சிற்பங்களை உருவாக்கும் போது விலங்கினுடைய தலை, பறவையினுடைய உடல் அமைப்பு என பலவற்றை தொகுத்துதான் கடவுளாக உருவாக்கப்படுகிறது. இது வைதிக சிந்தனையில் உள்ளது. மனித உடம்பில் யானையுடைய தலை பொருத்துவது என்பது எந்த அறிவிலும் ஒற்றுக்கொள்ள முடியாது. இது அறிவியலே ஆகாது. இது சொல்ல வேண்டுமானால் ஒரு விஷயம் சொல்ல வேண்டால், விநாயகர் என்பது பௌத்த பெயர். ஆதாரம் என்றால் இந்த திரிபீடகம், அதுல வினய பீடகம் ஒன்று இருக்கிறது. வினயத்தை போதித்தவர்கள் விநாயகர்கள் என்று கூட அழைக்கப்பட்டிருக்கின்றனர். எனவே விநாயகர் என்பதை இவ்வாறு எடுத்துக்கொள்ளலாமே தவிர இந்த விநாயகர் சிற்பத்திற்கும் பௌத்தத்திற்கும் எந்த தொடர்பும், என்னோட அறிவுக்கு ஏற்பட்டவர், எந்த தொடர்பும் இல்லை. அது பௌத்தத்தோடு எந்த தொடர்பும் இல்லை. விநாயகர் என்ற சொல் பயன்பட பௌத்த தொடர்புடையது. இந்த விநாயகர் உருவத்திற்கும் பௌத்தத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. அது விநாயகர் அரச மரத்தில் அமர்ந்திருப்பதை ஒரு அடையாளமாக வைத்து, இல்ல அரச மரம் போதி, அரச மரம் பௌத்த அடையாளம். எனவே அரச மர வழிபாடும் பௌத்த அடையாளம். என்ன பண்ணாங்கன்னா, இப்ப பௌத்த தலங்களை அழித்த பிறகு, விகார்களை அழித்த பிறகு, அதை அவர்கள் பயன்படுத்தும் போது அங்கிருந்த போதி மரத்தை வணங்க செய்தனர். எனவே என்ன பண்ண, பௌத்த பண்பாட்டை தான் கொண்டு வராங்க. முடி வெட்டுறாங்க இல்லையா, இந்த ஷேவ் பண்றாங்க இல்லையா, அது வைதிகத்துல மிக அருவருப்பான செயல், ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். அதை எப்படி இப்போது முடியை காணிக்கை கொடுக்கின்றனர்? திருப்பதி பாலாஜியில முடி வெட்ட முடியுமா? பெருமாள் சிலையில முடி வெட்ட முடியுமா? எப்படி செய்கின்றனர்? ஏன்னா இந்த முடி மடித்தல் என்பது பௌத்த சிந்தனை. அதை பௌத்த தலங்களை, பௌத்தத்தை அழித்த பிறகு அதில் உள்ள கோட்பாடுகளை பலவற்றை பின்பற்றினர். காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கு இல்லையா, காமாட்சி அம்மன் விளக்குக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? இல்ல. கிறிஸ்தவத்தில் காமாட்சி அம்மன் விளக்கை நான் பார்த்திருக்கேன். எப்படி? காமாட்சி அம்மன் விளக்கில் உள்ள படங்கள் ஏதும் இல்லை, அங்கே ஒரு சிலுவை மட்டுமே இருக்கு. என்ன பண்றாங்கன்னா, இந்த மக்களை அங்கு கொண்டு செல்லும் போது அவர்கள் பயன்படுத்திய அவருடைய பழக்கத்தையும் ஏற்றுக்கொள்கிறார். அப்போது அது சில மாற்றங்களை செய்கின்றனர். எனவே இப்படி மாற்றங்கள் செய்யப்பட்டதுதான். மிகச் சிறப்புங்க ஐயா. எங்களுக்கு ரொம்ப தெளிவான ஒரு புரிதலை உருவாக்கக்கூடிய பதில்களை அளித்திருக்கிறீர்கள் ஐயா. வேற ஏதேனும் கேள்விகள் வந்திருக்குங்களா? நம்ம கமெண்ட்ஸ்ல ஏதாவது வந்திருக்குங்களா? இல்லங்கய்யா. ஒரு கேள்வி கூட இல்லையா? இல்லைங்கய்யா. சரி. நிறைய பின்னூட்டங்கள் வந்திருந்தது. 25, 30 வந்திருந்தது. பலவற்றை பின்பற்றினர் ஐயா. 30, 35க்கு மேல பின்னூட்டங்கள் வந்திருந்தது. இல்ல, ஏதோ இது சம்பந்தமான கேள்விகள் இல்ல, வாழ்த்துக்கள். இல்ல, காஞ்சிபுரம் பற்றி பல கேள்விகள் வரும். அத்திவரத்தை பற்றி கேள்விகள் மிக அரிதாக வரும். ஏன்னா இதை பத்தி படித்த பிறகுதான் மக்களுக்கு சில சந்தேகம் வரும். இதை படித்தப்பட்டு தெரிந்த பிறகு சந்தேகம் வரும். காஞ்சிபுரத்தை பற்றி பேசும்போது நிறைய சந்தேகங்கள் வரும். ஆனா அத்திவரத்தை பற்றி போகும்போது மிக அரிதாக தான் சந்தேகம் வரும் என்று நான் நினைக்கிறேன். கண்டிப்பாங்க ஐயா. ரொம்ப உண்மைதாங்க ஐயா. நிகழ்ச்சி நிறைவு செஞ்சிடலாங்களா? சரிங்க. மிக சிறப்பான முறையில் பெரிய தங்களுடைய மேலான உழைப்பினால் பல்வேறு காலங்களில் தங்களுடைய ஆய்வின் அடிப்படையில் தாங்கள் ஆற்றிய பணி, தாங்கள் ஆற்றிய பணிகளின் அடிப்படையில் இவ்வளவு பெரிய அளப்பரிய உழைப்பினால் இந்த ஒரு பெரிய வரலாற்றை நீங்கள்
இங்கு நம்மிடம் கொடுத்திருக்கிறீர்கள், இந்த மக்களிடம் மண்ணிடம் கொடுத்திருக்கிறீர்கள். அந்த அடிப்படையில் உங்களுடைய உரை மிக சிறப்பான உரையாக, எங்களுக்கெல்லாம் ஒரு படிப்பினையாக, இந்த வாசகர் வட்டம் உங்களிடமிருந்து படிக்கிறது. இந்த வாசகர் வட்டத்தினுடைய நோக்கமே கூட்டம் நடத்துவது என்பது மட்டுமல்ல. கூட்டம் நடத்துவது நாங்களும் படிக்கிறோம், இன்னும் இதை கற்க ஆர்வம் உள்ளவர்கள் கற்றுக்கொள்ளலாம் என்றதை நாங்கள் உங்களிடம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் இதனுடைய நோக்கம். ஆக உங்களுடைய இன்றைய உரை மிக முக்கியமான உரையாக காஞ்சிபுரத்தினுடைய வரலாற்று அடையாளங்கள், அத்திவரதர் குறித்த செய்திகள், புத்தருடைய அவருடைய கருத்துகள் நிரம்பியிருந்த அங்க அவருடைய கோட்பாடுகள் நிரம்பியிருந்த தகவல்கள், இப்படி அனைத்தையும் மிகச் சிறப்பான முறையில் எங்களுக்கு வழங்கினீர்கள் ஐயா. பல்வேறு அந்த இடையூறுகளுக்கு மத்தியில் ஒரு மனம் தளராமல், அதுதான் ஒரு அறநெறியா பாதையை பின்பற்றுகிறவர்களுடைய ஒரு அழகான அகமாக இருக்கும் என்பதற்கு அடையாளமாக தங்களுடைய சிறப்பான உரையை வழங்கினீர்கள் ஐயா. மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய பேருரை எங்களுடைய அயோத்திதாசர் அம்பேத்கர் வாசகர் வட்டம் பெருமையோடு அதை நாங்கள் ஏந்துகிறோம். உங்களுடைய கருத்துக்களை இன்னொரு முறை வாய்ப்பு கிடைக்கிற போது ஐயா அவர்களின் உரைகளை கேட்பதற்கு நாங்கள் எல்லாம் ஆவலாக இருக்கிறோம். இன்னும் உங்களுடைய கருத்துக்கள் தொடர்ச்சியாக இந்த சமூக களத்தில் எங்களை போன்ற தம்பிகளை ஊக்கப்படுத்தக்கூடிய, படிப்பினை போதிக்கக்கூடிய கருத்துக்களாக அமையும் என்பதில் எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. இதோடு இந்த நிகழ்வினை நிறைவு செய்து, நாளை நம்முடைய எழுத்தாளர் யாக்கன் ஐயா அவர்கள் பௌத்த அரசியல் குறித்து நம்மிடையே உரையாற்றிருக்கிறார். நாளை 3 மணிக்கு இதே நேரத்தில் பௌத்த அரசியல் குறித்து, அதனுடைய நோக்கம் என்ன, பின்வரும் மாற்றங்கள் என்ன, பௌத்த அரசியலை ஏன் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, இதிலிருந்து தொடங்கி சான்றிதழ் பெறுகிற வரை, சான்றிதழாக நாம் மாறுகிற பொழுது அந்த சூழல் வரை நம்மிடையே பௌத்த அரசியல் குறித்து எழுத்தாளர் யாக்கன் ஐயா அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். அனைவரும் ஒத்துழைப்பு நல்கிய உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, மேலும் இந்நிகழ்வுக்கு ஒத்துழைப்பினை நல்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியினை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். அண்ணன் சங்கத்தமிழன் அவர்கள் வந்து கருத்துரையாற்றினார், திருமாக்குமரன் அவர்கள் உரையாற்றினார், பாக்கியலட்சுமி அக்கா அவர்கள் வந்து கலந்து கொண்டார். இப்படி அனைவருக்கும் எங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ஐயா.